நம்மில் பலர் சேர்ந்து பிஸ்னஸ் செய்வோம். பார்ட்னர்ஷிப். உதாரணமாக 3 நபர்கள் சேர்ந்து பிஸ்னஸ் செய்கிறார்கள். அதில் 2 பேர் முதலீடு மட்டும் செய்கிறாங்க. 3வது நபர் முதலீடும் செய்து பிஸ்னஸையும் கவனித்து கொள்கிறார். இப்போது வேலை செய்யும் அந்த 3வது நபர் தனக்கு மட்டும் மாதம் ஒரு சம்பளம் எடுத்துக்கொள்ளலாமா? மார்க்க ரீதியாக இது கூடுமா? இஸ்லாமிய வணிக சட்டத்தின்படி ஒரு கூட்டாளி அதே நிறுவனத்தின் ஊழியராக ஆக முடியாது. அதாவது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதே கம்பெனியுடைய எம்ப்ளாயாக ஆக முடியாது. ஏனென்றால் அந்த பிஸ்னஸில் நீங்களும் ஒரு முதலாளி. உங்கள் சொந்த பிஸ்னஸை நீங்கள் கவனிக்கும் போது அது உங்களின் லாபத்தை தான் உயர்த்துகிறது. எனவே உங்களுக்கு நீங்களே சேலரி நிர்ணயிப்பது இஸ்லாமிய முறைப்படி செல்லாது. ஒருவேளை அந்த மாதம் பிஸ்னஸில் லாபம் வரவில்லை, நஷ்டம் ஆகிவிட்டது என்றால் அப்போது முதலீடு செய்த மற்ற இருவருக்கும் நஷ்டம் ஏற்படும். ஆனால் வேலை செய்தவர் மட்டும் சம்பளம் வாங்கினால் அது மற்றவர்களுக்கு செய்யும் அநீதியாகும். அப்படியானால் உழைக்கும் அந்த 3வது நபருக்கு என்னதான் பலன்? இதோ மார்க்கம் காட்டும் எளிய வழி. ப்ராஃபிட் பர்சன்டேஜ், லாப சதவீதத்தை உயர்த்தி பெறுவது. உதாரணமாக முதலீடு மட்டும் செய்த அந்த இருவருக்கும் லாபத்தில் தலா 20% பங்கு என்றால், முதலீடும் செய்து வேலையும் பார்க்கும் உங்களுக்கு உழைப்பிற்காக சேர்த்து 60% பங்கு என்று சதவீதத்தை உயர்த்துவது. இங்கே நீங்கள் வாங்குவது சம்பளம் அல்ல, உங்கள் உழைப்பிற்காக நீங்கள் கேட்டு பெறும் கூடுதல் லாப பங்கு. இதுதான் நீதியான முறை. சம்பளம் என்பது வேலை தொடங்குவதற்கு முன்பே முடிவு செய்யப்படும் தொகையாகும். பிஸ்னஸில் பரக்கத் வேண்டுமென்றால் அது மார்க்கம் காட்டி தந்த வரம்புக்குள் இருக்க வேண்டும். நாளை மறுமையில் 4 கேள்விக்கு பதில் சொல்லாதவரை நம்முடைய பாதங்கள் இருந்த இடத்தை விட்டு நகராது. அந்த 4 கேள்விகளில் ஒரு முக்கியமான கேள்வி, நீ பொருளை எவ்வழியில் சம்பாதித்தாய், அதை எவ்வழியில் செலவு செய்தாய்? ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டே அல்லாஹ் போதுமாக்குவானாக.